ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம். இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள். மேலும் நமது சேனலுடைய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி டக்குன்னு வந்துகிட்டே இருக்கிறதுக்காக நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் எங்களுக்கு மேலே ஒரு ஆதரவு கிடைக்குங்க. ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2024 வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 21ஆம் நாள். இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கும்பராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறாருங்க. 12ஆம் இடத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் புதன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 11ஆம் இடத்துல சுக்கிரனும் 10ஆம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி நண்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு கடல் அலை போல உங்கள் மீது மோதக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. ஸோ அதிர்ஷ்ட அலை வரும்போது நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கிறது இன்றைக்கி ரொம்ப அவசியங்க. அதன் மூலமாக அற்புதமான நல்ல நாளாக நீங்கள் இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும். சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ வலுவாக காணப்படுதுங்க. எனவே எந்த விதமான சுபகாரிய முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக இன்றைக்கி மேற்கொள்ளலாம். நல்ல வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். உங்கள் இல்லத்தில் நல்ல மங்கள ஓசை கேட்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களது உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி வேறு லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். நாட்பட்ட நோய்கள் கூட உங்களுக்கு குணமாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் சங்கிலி தொடர் போல இருக்கக்கூடிய கடன் சுமை எல்லாம் ஓரளவு குறைச்சிக்க முடியுங்க. கடன் சுமை குறையும் போது உங்களுக்கு நிம்மதி கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க. வெளிநாட்டிலிருந்து கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல அனுகூலமான செய்திகள் சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. வெளி மாநிலம் அல்லது வெளியூர் வெளிநாடு போன்ற இடங்களிலிருந்து தொலைதூர தேசங்களிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல செய்திகள் சேர்ந்து இன்றைய தினத்தை இன்னும் இனிமையாக மாற்றித்தர காத்திருக்குங்க. எனவே சந்தோஷம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான நல்ல நாள் இன்றைய தினம். எதிரிகள் தொல்லை நீங்குங்க. வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய விரோதமான போக்கு எல்லாமே மறையக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குங்க. நல்ல முன்னேற்றங்கள் அதன் மூலமாக உருவாகும். வியாபார ரீதியாக பொருளாதார வளர்ச்சியும் இன்னைக்கு சூப்பராகவே இருக்குங்க. புதிதாக வீடு அல்லது மனை, நிலம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது. அது இன்றைக்கி முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடன் சுமைகள் எல்லாமே குறையும். இன்றைய தினம் சுபகாரியங்கள் கைகூடும். பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை பெறும். சிறந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் இன்றைக்கி நீங்கள் பண்ணுங்கள். அதிகமான வெற்றிகளை பெற முடியும். ஆனால் பொறுமையாக இருக்கணுங்க. வியாபாரத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நிதானம் பொறுமையோடு நீங்கள் முடிவெடுச்சிங்க அப்படின்னா, முடிவெடுத்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா சிறப்பான வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும். ஏன்னா மனசில் சின்ன சின்ன சலனங்கள் அவ்வப்போது உங்களுக்கு போயிட்டே தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எந்த நேரத்தில் பிரேக் பண்ணணும், எந்த இடத்துல எக்ஸிலேட்டர் கொடுக்கணுங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண ரொம்ப முக்கியங்க. மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி விடுங்க. சின்ன சின்ன மனச்சலனம் வந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தாது. நல்ல தெளிவான மனநிலையை நீங்கள் சேர்ந்துருவீங்க. எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். புதிதாக நல்ல தெளிவான சிந்தனை சேரும். மற்றவங்களை பற்றி நீங்கள் கருத்துக்கள் சொல்லும்போது கொஞ்சம் நிதானத்தை யோசிச்சு தாங்க சொல்லணும். அவசரப்படக்கூடாது. கவர்மெண்ட் வழியில் நீங்கள் என்னென்ன உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ எதிர்பார்த்தபடி உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய எல்லா யோகம் இருக்குங்க. பொது காரியங்களை நீங்கள் ஈடுபடும் போது அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய இந்த நல்ல சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு நல்ல புகழை நீங்கள் பெற முடியுங்க. இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. இந்த தினம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள்லாம் குறைஞ்சு ஓரளவு ஃப்ரீடமாக நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும். அதன் மூலமாக ஒரு மன நிம்மதி, மன திருப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கனிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணும். அவசரப்படக்கூடாது. நீங்கள் என்ன கடமைகள் இருக்கோ அந்த கடமைகள் எல்லாத்தையுமே கரெக்டாக முடிக்கணுங்க. அப்படி முடிக்கல அப்படின்னா உங்கள் காதலர் மட்டுமில்லை, உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்களுக்கு நெருக்கமானவர்கள் எல்லாருமே கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அதனால் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த தினம் உங்கள் கடமை உணர்வுகளை கண்ணும் கருத்துமாக செய்து தர நீங்கள் ரெடியாக இருக்கணுங்க. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கையில் பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க. அவசரப்பட வேண்டாம். உங்கள் பொழுதுபோக்குகளில் இன்றைக்கி அதிகமான ஈடுபாடு நீங்கள் காட்டலாங்க. நல்ல ஒரு அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் கூட நீங்கள் அந்த பொழுதுபோக்குகளை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு அற்புதமான நல்ல நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க.
செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து நிறைய பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும். செலவுகளை நீங்கள் ஓரளவு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது மூலமாக தான் நீங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக வளமாக்கி கொள்ள முடியுங்க. அதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இன்றைய தினம் உங்கள் வீட்டு கடமைகளை புறக்கணிக்காமல் நீங்கள் வேலை செய்யுங்க. உணர்ச்சிகரமான சில இடையூறுகள் இன்றைக்கி உங்களுக்கு வரலாம். அதனால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத காரணத்துக்காக உங்கள் வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் நீங்கள் தொந்தரவு தரக்கூடிய விஷயங்களிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் மற்றவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஒரு கெத்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் பொறுமையாக நிதானித்து உங்கள் முடிவை எடுத்து நீங்கள் சிறப்பாக செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் காரணமாக மனத்தில் சின்ன சின்ன சலனங்கள் வரலாங்க. ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லற வாழ்க்கை அதன் மூலமாக சிறப்பாக அமையும். சுபகாரியங்கள் கைகூடும். நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக வந்து சேருமாறு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொறுமையாக நிதானத்தை நீங்கள் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சிறந்த வெற்றிகரமான ஒரு நல்ல நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க. கடன் சுமைகள் குறையும், நிம்மதி பெருகும். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கும்பராசி நண்பர்கள் 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று ப்ளூ கலர், இன்னொன்று பிளாக் கலர். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இன்றைக்கி அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கும்பராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் வியாபாரிகளுக்கு கூடுதலாக சில பொறுமை நிதானம் கட்டாயமான ஒரு தேவைங்க. அதை இங்கே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனசில் குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க. பொறுமை நிதானம் தேவை. சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது நல்லதுங்க. மற்றவங்களை பற்றி கருத்துக்கள் சொல்லும்போது கூட கொஞ்சம் யோசித்து நிதானித்து நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். கவர்மெண்ட் வேலையில் உங்களுக்கு ஏதாவது கடன் உதவிகள் வேணும் அப்படின்னா அது சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான நாள். இன்றைய தினம் யோசித்து செயல்படுங்கள். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளும் ஓரளவு குறையிறதுனால ஒரு ஃப்ரீடமான உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுறதுல அதிகமான ஆர்வம் செலுத்துவீங்க. அந்த மாதிரி ஈடுபாடு இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சின்ன சின்ன சலனங்கள் உங்கள் சூழல் காரணமாக வந்தாலும் உங்கள் மனத்தெளிவு காரணமாக நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. அதனால மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் ஃப்ரீடமான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.